அனைத்து சர்வசக்திக்கும் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இது எண்கணிதம், தமிழ் எண்கணிதம். இங்கிலீஷுக்கு 26 எழுத்து, தமிழுக்கு 240 எழுத்து. அதற்குரிய எண்கணித பலன்கள் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அற்புதத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான விதியின் 2. அதற்குரிய எண்ணிக்கை 1, 5, 2, 7, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 20. அதோடைய விதி என்பது 2. அற்புதம்னா அருமை தான். அற்புதம்னா சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படிங்கிறது. ஒரு பொண்ணை பார்த்தா, மாப்பிள்ளையை பார்த்தா அழகாக இருக்குங்கிறது. ஒரு குழந்தைய பார்த்து அற்புதமாக இருக்குங்கிறது. வீட்டை பார்த்தா அற்புதமாக, அதான் அற்புதம். நிறைய இருக்குது. அதில் நிறைய அற்புதத்து நிறையா இருக்குங்க. அடுத்ததாக கேளியருக்கு விதியின் 8. ஒருத்தர் கேளுங்க அப்படிங்கிற வார்த்தை கேலின்னு வருது. 8ஆம் தூட்டு இருக்குது. 8ஆம் ஆயுள் சாணம். அதற்குரிய எண்ணிடம் 2, 6, 9. அதோடைய விதி கூட்டினாக்க 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ கேளீர் அப்படிங்குது 8ஆம் இடத்தை. ஏன் அவருக்குன்னா 8வது என்ன செவிடா அப்படி வந்துருக்குங்க, வார்த்தைக்கு வந்துருக்கு. ஆனாலும் கேளு என்ற ஒரு விதி எண் 8. அரகராவுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கும் விதியின் 6. 1, 3, 1, 1 இதெல்லாம் கூட்டாக்க 6. அப்போ அரகரா நான் போட்டுக்கிறது காக்கியுடைய கா, சரிங்களா? கல்லாதவன் கல்வியோட கா போட்டுருக்கேன். அதனால் அரகரா. மற்றவங்க அந்த கா போட்ட எந்த கா போட்டாலும் அந்த ஒன்று தான். அதனால் அரகரா என்ற ஒரு எழுத்துக்கு வார்த்தைக்கு விதியின் 6. அதுக்குரிய எண்கிதம் 1, 3, 1, 1 இதெல்லாம் கூட்டாக்க 6. அரகராவுக்கு விதியின் 6. அடுத்ததாக பால்காவடிக்கு 5 எழுத்து. அதனுடைய விதியின் 9. அதற்குரிய எண்கிதம் 7, 1, 8, 5, 6 இதெல்லாம் கூட்டா 27. அதனுடைய விதி 9. அப்போ பால்காவடியோட விதியின் 9. 9ஆம் இடத்து பலன் வருகிறது. 9ஆம் இடம். தனித்திருக்கு 5 எழுத்து. அதனுடைய விதி என்பது 7. அதற்குரிய எண்ணிடம் 7, 1, 4, 8, 5 இதெல்லாம் கூட்டா 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ தனித்திருக்கு விதியின் 7. அடுத்ததாக பசித்திருக்கு 5 எழுத்து. அதோடைய விதி என்பது 3. அப்போ அதற்குரிய எண்ணிடம் 9, 4, 4, 8, 5 இதெல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்பது 3. பசித்திருடைய விதியின் 3. பசித்திருக்கு விதியின் 3. அடுத்ததாக விழித்திருக்கு விதியின் 3. அப்போ விழித்திருக்கு எண்களிடம் 6, 7, 4, 8, 5 இதெல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்பது 3. விழித்திரு. அப்போ இந்த அங்கத்துக்கு 3 திரு. தனித்திரு, பசித்திரு, விழித்திரு 3 இந்த அங்கம். அப்போ இது எல்லாமே ஒரு விரதமான சொற்கள் போல தெரிகிறது. ஆனால் தனித்திரு, பசித்திரு, விழித்திரு. அப்போ பசித்திரு, விழித்திரு 3ஆம் இடம். தனித்திரு என்பது 7ஆம் இடம். அது திருமண சாணம். அடுத்ததாக பாவைக்கு விதியின் 7. அதற்குரிய எண் 7, 9 அதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ பாவைக்கு 7ஆம் இடத்து பலன். அடுத்ததாக அருளால் அதோடைய விதி என்பது 3. அப்போ 1, 5, 5, 1 இதெல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அருளாளுக்கு விதியின் 3. 3ஆம் இடத்து பலன் தான் அருளால். அடுத்ததாக தாலாட்டுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 5, 2, 2, 7 இதெல்லாம் கூட்டாக 16. அதோடைய விதி என்பது 7. அப்போ தாலாட்டு என்று சொல்லக்கூடிய 7ஆம் தாலாட்டு 7ஆம் இடம். தாலாட்டுன்னு இன்னொருத்தர் சொல்கிறது, அது கேட்டுக்கிட்டு இருக்குது 7ஆம் இடம். அப்படியே 7ஆம் இடமே தாலாட்டு என்று வார்த்தைக்கு வருகிறது. அது திருமணம், 7ஆம் இடம், காதலர்கள் என்ற ஒரு இடத்தை சார்ந்து வருகிறது தாலாட்டு. அப்போ காதலிச்சா, கற்பந்தரிச்சா குழந்தை வருது இல்லையா, அதான் தாலாட்டு. தாலாட்டுடைய விதியின் 7. அடுத்ததாக நரிமுகத்து 5 எழுத்து. அதோடைய விதி என்பது 5. அப்போ நரிமுகத்துக்கு எண்ணிடம் 8, 4, 3, 1, 7 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. நரிமுகத்துக்கு விதியின் 5. நரிமுகம் 5ஆம் இடம். நரிமுகம் 5ஆம் இடம். பாருங்கள், நரிமுகம் 5ஆம் இடத்துக்கு நரிக்கு கூட ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. அதனால் அடுத்ததாக
மனதளவு. மனதளவுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1, 9, 7, 7 இதெல்லாம் கூட்டாக 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ மனதளவு அது ஒரு கடல் பாறை போல் அது ஒரு பாறை, கடல் பாறை. மனதளவுங்கிறது ஒரு கடல் பாறை போல் வரும். ஆனால் மனதளவு அதோடைய விதி என்பது 4. அந்த 4ஆம் இடம் தான் வந்து சித்து விளையாட்டுலாம் பண்ணுறது 4ஆம் இடம் தான். அதாவது தான் மனதளவு. ஆனால் எழிலுக்கு வந்து விதி எண் 3. அப்போ அதற்குரிய எண்ணிடம் 4, 7, 1 அதெல்லாம் கூட்டினாக்க 12. அதோடைய விதி என்பது 3. எழிலுக்கு வந்து 3ஆம் இடம், அதோடைய விதி என்கிறது 3. அப்போ 3ஆம் இடங்கிறது 3ஆம் இடம் சகோதரசானம் அப்படிங்கிறதெல்லாம் 3ஆம் இடம் தான். ஆனால் வந்து ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்பிலே அமைந்துள்ளது. வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே ஒரு எண்ணோடு சேர்ந்தது, ஒரு எண்ணும் வார்த்தையோடு சேர்ந்தது. இது இரண்டும் சேர்ந்தால்தான் வார்த்தைகள் நினைக்கும் நமக்கு பலன், நல்ல யோகம், நல்லது கெட்டது, யோக பாவங்கள்லாம் எண்ணும் இழுத்து சேர்ந்தாதான். அதனால் ஜாதக பலன் என்பது ஒரு உண்மையான சோதிடம், ஒரு நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு திறமை உள்ளவங்களுக்கு தான் அது ஜோதிடம் வரும். கேட்குறவங்களுக்கு அது வேணும். 2 பேருக்கும் சரியாக இருந்தாலும் ஜோதிடம் உண்மை. கேட்குறவங்க வந்து அதை கேடைனா கேட்டுக்கிட்டு சோசியனை வந்து வீணாக கொம்பு இருப்பாங்க. அது அப்படி ஆனால் அதை கேட்டுட்டு இருக்கானே, ஐயோ அவன் கேட்குற கேள்வி என்னென்ன கேள்விங்கிற. ஆனால் ஜோதிடர் வந்து நல்ல முறையாக தான் சொல்கிறாங்க. அதனால் வந்து ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்பில் நடந்து அமைந்துள்ளது. எண்ணும் எழுத்தும் சேர்ந்தாதான் ஜோதிடம், வார்த்தையும் எண்களும் சேர்ந்தாதான் வருமானம், வார்த்தையும் எழுத்தும் சேர்ந்தாதான் ஃபோன் நம்பர், செல் நம்பர்லாம் வரும். அதனால் வந்து ஜாதக பலன் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே, கான்ட்ராக்ட் என்பது வார்த்தை அடிப்படையில் தான், பணமும் வார்த்தையும் தான், எண்ணும் எழுத்தும் தான், எல்லாமே எண்ணும் எழுத்தும் தான் உலகம். ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே. நாளை சந்திப்போம். காரக ஜோதிடம் அரியலூர். நன்றி, வணக்கம்.